ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, ரிஷப லக்னத்திற்கு நம்ம லக்னத்திலிருந்து 12 கட்டத்தில் எங்கே குரு இருந்தால் என்ன பலன்னு பார்ப்போம். லக்னத்திலேயே குரு இருக்குன்னு வைங்க, ரிஷப லக்னத்துக்கு நம்ம ஓரளவுக்கு அட்டமாதிபதி லக்னத்தில் வந்துட்டார், சுக்கிரனுடைய வீடு கெடுதல் அப்படின்லாம் நினைக்க வேண்டியதில்லை. 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கும்போது நிலச்சு வாழ்ந்தார்கள், விவசாயம் மற்றும் வியாபாரம் அனைத்துக்குமே சிறப்பை கொடுப்பார். நல்ல ஆளுமை திறனை கொடுப்பார். இடம் சார்ந்த நன்மைகளை நல்லபடியாக கொடுப்பார். அதே ரோகிணியில் இருக்கும் பொழுது ரிஷபராசியில் கம்யூனிகேஷன் லைனில் நல்ல மதிப்பை கொடுப்பார். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு மற்றும் ஆராய்ச்சித்துறை படிப்பு சம்மந்தப்பட்டதில் மிக பிரபலமாக கொண்டு போகக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதே செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசிரீஷத்தில் இருக்கும் பொழுது வெளிநாடு வேலை, கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், இது மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டு, இது மாதிரி வேலைகளை நல்லபடியாக கொடுப்பார். 2ஆம் இடமான மிதுன ராசியில் பணஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு இருக்கும் பொழுது நமக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய, வேலை செய்யக்கூடிய, தொழில் பண்ணக்கூடிய விஷயங்களை 3 நட்சத்திரங்கள் வழியாக செய்கிறார். மிருகசிரீஷம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சாரத்தில் இயங்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லேயும், அதே மாதிரி திருவாதிரை என்று சொல்லக்கூடிய ராகுனுடைய நட்சத்திரத்தில் இயங்கும்போது ஐடி லைனு, கம்யூனிகேஷன், கமிஷன் வகை இது போன்ற தொடர்புகளையும், வெளியுறவுத்துறை, வெளிநாட்டு படிப்புகள் சம்மந்தப்பட்ட துறையிலையும் அவர் நல்ல புகழடை வைப்பார். அதே புனர்பூசம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கும் பொழுது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, பேங்கிங் சம்மந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார். இப்போ 3ஆம் இடமான கடகராசியில் குரு வர்றாருன்னு வைங்க, அவர் தைரியத்தை கொடுப்பார், தன்னம்பிக்கை கொடுப்பார், நம்முடைய ஐடியாஸை நல்லபடியாக பிரபலப்படுத்துவார். அது மட்டும் இல்லை, சனியினுடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது. அப்போ என்னன்னா, ஒரு மாதிரி பெரிய பெரிய ஆலைகளில் மிகப்பெரிய பதவிகள், பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதே புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நல்லபடியாக நம்முடைய கமிஷன் வகை தொழில், நம்மளுடைய மூளையை பயன்படுத்தி நம்ம பண்ணக்கூடிய கமிஷன் வகை தொழிலை ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்போ 4ஆம் இடமான சிம்ம ராசியில் குரு 3 நட்சத்திரத்தில் போவார். மகம், பூரம், உத்தரம். கேதுவை போல செயல்படும் பொழுது அவர் நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது மற்றும் இப்போ கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் விற்கிறது, ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் விற்கிறது, இது சம்மந்தப்பட்ட வகையில் நல்லா டெவலப் பண்ணுவார். அதே பூர நட்சத்திரம் அங்கே இருக்குது, சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் நல்லபடியாக பண்ண வைப்பார். சொகுசு வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, டீலர்ஷிப் எடுக்கிறது, வாகன உற்பத்தி, இது சம்மந்தப்பட்ட துறையில் நல்லா பண்ணுவார். அடுத்து சூரியனுடைய நட்சத்திரமான உத்தரத்தில் போகும் பொழுது அவர் ரியல் எஸ்டேட்டு, விவசாயம், அரசியல் இது சார்ந்த நன்மைகளை கொடுப்பார். அதே கன்னிராசிலையும் உத்தர நட்சத்திரங்கும் போது அரசியல் ஈடுபாடு சிறப்பாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் கன்னிராசியில் குரு இருக்கிறாரு நம்ம ஜாதகத்தில் அப்படிங்கும்போது நமக்கு பொது சுகாதாரத்துறை, இது மாதிரி மருத்துவத்துறை, இது சம்மந்தப்பட்டகளை உடைகள் தயாரிக்கிறதுல, கலைத்திறமைகளில் நல்லா இருப்பார். உணவு தொழிலும் நல்லாயிருக்கும். அதே செவ்வாயினுடைய நட்சத்திரமான சித்திரையில் பண்ணும்போது மற்றும் அவர் செவ்வாயை போல் பலன் கொடுக்கக்கூடிய காரணத்தினால பெரிய பெரிய கான்ட்ராக்டு அது மாதிரி பண்ணுறது, பெரிய ஜவுளி ஆலைகள் இது மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் கொடுக்கறது, அதாவது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, இது வகையில் நன்மை கொடுப்பார். 6ஆம் இடமான துலா ராசியிலையும் செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது. அதுலேயும் காவல்துறை சம்மந்தப்பட்டது, ஐடி சம்மந்தப்பட்டது மற்றும் நம்ம இன்கம் டேக்ஸ் இந்த சம்மந்தப்பட்ட வகையிலையும் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டதில் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நல்லாயிருக்கும். அதே ராகுனுடைய சுவாதி நட்சத்திரத்தில் போகும் பொழுது மிகப்பெரிய உழைப்பாளிகளாக இருப்பார்கள். மருத்துவத்துறை ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். ஆடைகள் சேர்க்கைகள், வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட போக்குவரத்துகள் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதே குருவினுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் சம்மந்தப்படும் பொழுது நமக்கு ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பொதுஜன தொடர்பு,
அது சம்மந்தப்பட்ட நன்மைகளை கொடுப்பார். குருவை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அவர் குருவினுடைய ஆதிபத்திய பலனான விஷயத்தை கொடுப்பார். அதாவது இப்போ ரிஷபலக்னத்துக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் அது மருத்துவத்தில் மிகப்பெரிய எம்டி படிச்சுட்டு பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரியும் செய்ய வைப்பார். 7ஆம் இடமான விருச்சிக ராசியில் குரு இருக்கிறாரு அப்படின்னா குருவினுடைய இருப்பிடம் அந்த விருச்சிகத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னா குருவினுடைய நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். அப்போ குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது கடின உழைப்பை கொடுக்கறது இல்லாமல் அவர் பேங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகளை பண்ணுறார். மற்றும் நமக்கு சனியினுடைய நட்சத்திரமான அனுஷத்தில் இருக்கும் பொழுது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, உற்பத்தி சார்ந்த துறைகள் இதுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்குறார். மற்றும் நம்ம சனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அனைத்து விதமான பப்ளிக் சர்வீஸும் எடுத்துக்கலாம். அந்த வகையிலையும் இப்போ ரயில்வேன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பப்ளிக் சர்வீஸ் அது மாதிரி. மற்றும் கேட்டை நட்சத்திரமான புதனுடைய நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் இருக்கும்போது கமிஷன் வகைத்துறை, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் பேச்சுனால் சம்பாதிக்கிறது, வழக்கு ஆடுறது, இது சம்மந்தப்பட்ட நன்மைகளை கொடுக்குறார். 8ஆம் இடமான தனுசு ராசி தன்னுடைய வீட்டிலேயே குரு இருக்கும் பொழுது அதில் கேதுனுடைய நட்சத்திரமான மூலத்தில் இருக்கும் பொழுது மருத்துவத்துறையில் மிகச்சிறப்பாக பண்ணுவார். சர்ஜரி அந்த மாதிரி எம்டி லைன், டாக்டர் லைன் படித்து ரொம்ப சர்வீஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பார். மற்றும் பூராட நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஈடுபடும் பொழுது குரு இருக்கும் பொழுது நல்லபடியாக தன்னுடைய சொந்த ஐடியாஸை பயன்படுத்தி முன்னேறக்கூடிய ஆற்றல் இருக்கும். பெரிய பெரிய ஒரு டிசைனிங் எஃபெக்ட்ஸை கொடுக்கக்கூடிய தொழிலாக இருக்கும், கவர்ச்சிகரமான தொழிலாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் குரு இருக்கும் பொழுது அரசு துறை அதிகாரிகளாக இருப்பாங்க. பொது ஜன தொடர்புடைய பெரிய பொதுநல, அதாவது பொது நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரத்தில் குரு இருக்கும் பொழுது கம்யூனிகேஷன் லைனு, கமிஷன் வகை இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே அவிட்ட நட்சத்திரத்தில் மகர ராசியில் குரு இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட விஷயம், ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, இது சம்மந்தப்பட்ட நன்மைகளை கொடுத்துருவார். அதே போல் அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள் கும்பராசியில் இருக்குது. அதில் இருக்கும் பொழுது பெரிய தொழிற்சாலைகள், காவல்துறை அதிகாரிகள், இது மாதிரியான அமைப்பை கொடுத்துரும். ராகுனுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் போகும் பொழுது பிரம்மாண்டமாக ஒரு தொழில் செய்வாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய முதலீடுகளை போட்டு பண்ணுறது, பெரிய பெரிய ஆலைகளை இது பண்ணுறது, இப்போ காற்றாலை சம்மந்தப்பட்டது, ரிசர்ச்சில் இருக்கிறவங்க, இது இஸ்ரோ மாதிரியான இடத்துல, இதில் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் அது அந்த லைனில் இருக்கவங்க, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே நமக்கு பூரட்டாதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே குரு இருக்கும் பொழுது நல்ல ஒரு பெரிய தொழிலை நடத்துகிறவர்களாக இருப்பாங்க. பெரிய ஸ்தாபனமாக இருக்கும். அதில் பல கோடிகள் புரளக்கூடிய அளவுக்கு பலத்தை கொடுக்கும். அதே மாதிரி 11ஆம் இடமான லாபஸ்தானமான மீன ராசியில் குரு இருக்கிறாருன்னா அதில் சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது, உத்திரட்டாதி இருக்குது. அதில் இது பண்ணும்போது மெயினாக கேட்டரிங் லைனு நல்லா செட் ஆகும். அதே மாதிரி கலைத்துறைகள் ரொம்ப நல்லா செட் ஆகும். நீதித்துறையும் நல்லா செட் ஆகும். பொதுஜன தொடர்புடைய துறைகள் நல்லாயிருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் குரு இருக்கும் பொழுது அக்கௌண்டன்சி மற்றும் புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டது இதில் சிறப்பை கொடுக்கும். அதே போல் 11ஆம் இடம் நமக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த புதனுடைய வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் குருவனுடைய வீடுங்கிறதுனால சட்டத்துறையிலையும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். 12ஆம் இடமான விரயஸ்தானமான மேசராசியில் குரு இருக்காருன்னு வைங்க. அந்த இடத்துல கேதுனுடைய நட்சத்திரம் இருக்குது. மருத்துவத்தில் மிகப்பெரிய அமைப்பில் இருப்பாங்க. வெளிநாட்டில் போய் மருத்துவம் பார்க்குறது அமைப்புலையும் நல்லா இருப்பாங்க. அதே பரணி நட்சத்திரத்தில் குரு இருக்கும் பொழுது கேட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழில் மற்றும் இன்டீரியர் டெக்கரேஷன், பொதுஜன தொடர்பு இதில் இருப்பாங்க. வெளியூர் போய் வசிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அதே நமக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் குரு இருக்கும் பொழுது அதாவது நிறைய டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப், அதாவது கவர்மெண்ட் சார்ந்த டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ரிஷபலக்னத்திற்கு 12 பாவங்களில் குரு இருந்ததை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.